கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிருக்கோம். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராட். அப்பாவுடைய முதல் படமான 16 வயதில் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. எப்படி இருந்தது அந்த படத்தை பார்த்து? விவரம் தெரிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் எப்படின்னா இந்த ஒரு லைனை இந்த லெவலுக்கு இப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு யோசிக்க வச்ச ஒரு படம். ஒரு சிம்பிளான ஒரு இது தான் அது. ஒரு மயிலுங்கிற ஒரு பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சப்பானின்னு ஒரு கேரக்டரு, ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு டெர்ரிஃபிக் வில்லனாக ரஜினி சார் பண்ணியிருப்பார். இது வழக்கமான ஒரு சினிமாக்குள்ளே இதெல்லாம் இன்னும் இவ்வளோ எலாபரேட்டாக ஒரு நேர்த்தியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த படம் பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட். ஸோ ஐ வாஸ் ரியலி லைக் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சது அது. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டரும் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் 16 வயதில் படத்தில் உங்கள் அப்பா பண்ணார எது அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சது? பெஸ்ட் பார்ட் ஆஃப் 16 வயதிலே வாஸ் சப்பானீஸ் கேரக்டர். அது ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அதை வந்து அந்த ஷோல்டரில் தாங்கி கமல் சாரை தவிர்த்து வேறு யாரும் பண்ணியிருக்கவே முடியாது. அதே மாதிரி பரட்டை ரஜினி சாரை தவிர்த்து அந்த கேரக்டர் இது அந்த ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஹீரோ. ஆனால் அதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் அந்த எண்டில் வந்து ஒரு வயலண்ட்டிக் இதுக்காக மாறுவாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். நீங்கள் பார்த்து ரசித்த 16 வயதிலே படத்துடைய முக்கியமான கதாநாயகர்களான கமல்ஹாசன், ரஜினி ஆகிய இருவரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சது? சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் உதவி இயக்குனர் ஆனதுக்கப்புறம் தான். ரஜினி சார்ன்னு பார்த்தா எந்திரனில் வந்து அதிகமாக பழகக்கூடிய தருணம் இருந்தது. ஏன்னா நான் தான் அவருக்கு வந்து ஸ்டாண்ட் அண்ட் டூப்பா பண்ணியிருப்பேன். ரஜினி இல்லை, அது எனக்கு சங்கர் சார் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இன்னொன்று எனக்கு ஒரு கிஃப்ட் தான் அது. அதே மாதிரி கமல் சார் வந்து எப்போன்னா அதிகமாக நான் பழகக்கூடிய ஒரு தருணம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை ஒரு விஷயமாக சந்திக்க போயிருந்தோம் அப்பாவும் நானும். அப்போ தான் அவர் கிட்ட முதல்ல கான்வர்சேஷனுங்கும் போது சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அருமையான இன்ட்ராக்ஷன். அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அதாவது இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் அதாவது ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. ஹாலிவுட்டாக இருக்கட்டும், இல்லை எனி ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள், என்னென்ன அவர் கொண்டு வந்திருக்காரு, இனிமேல் என்னென்ன கொண்டு வர போகிறாரு, இது எல்லாமே பேசணும். நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு பூஸ்டப், ஒரு நாலேஜ் மாதிரி. நீங்கள் பார்த்த முதல் படப்பிடிப்புனா எதை சொல்லலாம்? கைதியின் டைரி தான். கைதியின் டைரி அப்போ தான் முதல் ஊட்டியில் கூப்பிட்டு போயிட்டு அப்போ அந்த பொன்மானேன்னு ஒரு சாங்கு கபன் பார்த்து. ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு நான் அப்பாவுடைய ஷூட்டுன்னு பார்த்தது. அதுக்கப்புறம் கொடி பறக்குதப்போ ஒரு தடவை என்னாச்சு, இப்போ ஸ்கூலை கட் அடிச்சுட்டு 2 நாள் பிரேக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ரஜினி சார் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு இங்கே வா, நீ எத்தனாவது படிக்கிறேன்னு? ஸ்கூல் தான் சார், இந்த மாதிரி 5th படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. நீ ஸ்கூலில் படிக்காமல் இங்கே உனக்கு என்ன வேலை? படிப்பு தான் உனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? தயவு செஞ்சு நான் இனிமேல் உன்னை இந்த செட்டில் பார்க்கக்கூடாது, நீ கிளம்பு. என்னை அனுப்பிச்சி விட்டது ரஜினி சார் தான். அதை நான் வந்து அவருக்கு இப்போ எந்திரனில் அப்போ நான் ஞாபகப்படுத்தி சொன்னேன். ஞாபகம் இருக்குது, நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக எங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ் தாண்டணுன்னா அந்த படிப்பு மேலே நாட்டம் அதிகமாக இல்லை. ஸோ அப்பா கிட்ட தான் போய் நான் வந்து உங்ககிட்டே நான் வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ் எனக்கு வந்து இதுக்கு மேலே எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஸ்டடீஸுங்கிறத என் மேலே திணிக்காதீங்க அப்படின்னோடனே, நீ என்கிட்ட இருந்தேன்னா நீ வந்து ஒழுங்காக தொழில் கற்றுக்க மாட்டேன், நீ பேசாமல் இன்னொரு டாக்டர் யார் உனக்கு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, நீ பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீ நான் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்றேன் அப்படின்னா இம்மீடியட்டாக மணிரத்னம் அப்படின்னு தான் வந்தது. இது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்னென்னா, இது நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன், சனிக்கிழமை போய் பார்க்குறோம், திங்கக்கிழமை நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். பம்பாய் தான் என்னுடைய முதல் படம். ஸோ அதிலேருந்து டுக் ஆஃப் மை ஜேர்னி டில் தமிழ்ச்செல்வன் வரைக்கும் நான்
ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அவர் வந்து மணி சார் வந்து இப்போவும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் குரு அந்த ஸ்தானத்தில் நான் வச்சுருக்கேன். இப்பயும் மனோஜ்னு கூப்பிட்டாருன்னா எனக்கு உதறும். அவர்கிட்ட இப்போ என்னுடைய படத்தோடைய டீசரை வந்து அவருக்கு போட்டு காட்டுறதுக்காக போயிருந்தேன். கிட்டு நடுங்குது. என்னையா? இல்லை சார், உங்களை பார்த்தாலே எனக்கு நடுங்கும். அதை நான் அந்த மாதிரி சார் நீங்கள் மனோஜ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே எனக்கு இன்னும் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்க, காம்ப்ரமைஸ்க்கு இடமே இல்லை. ஏன்னா இப்போ டிஜிட்டல் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். அப்போ வந்து ஃபிலிம் ஒரு கேனோட விலை எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? 400 ஃபீட்டு. காம்ப்ரமைஸாக ஆக மாட்டார். அவருக்கு திருப்தி வர வரைக்கும் ஒன் மோர் போய்கிட்டே இருப்பார். எதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். அதே மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அவருடைய தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். அவருடைய விஷுவல் ப்ரெசன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அப்சர்வ் பண்ணி நிறைய கற்றுக்க முடிஞ்சது அவர்கிட்ட. ஸோ அப்பா வந்து சினிமா இதாண்டா சினிமா அப்படின்னு காமிச்சது, இவர் இது தாண்டா சினிமான்னு காமிச்சது மணி சார். இதுதான் சினிமா, இது தாண்டா சினிமா அப்படிங்கிற 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ மணி சார் தான் என்னுடைய குரு. பம்பாய் படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் எல்லாருக்கும் நீங்கள் பாரதி ராஜாவின் மகன் அப்படின்னு தெரியுமா? அதாவது எப்படின்னா, என்னை வந்து ஒரு இன்னார் பையன்னு ட்ரீட் பண்ணலை. ஒரு நார்மலாக அவன் வேலை பார்க்க வந்திருக்கான், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி தான் மொத்த டீமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மணி சார் வந்து அவர் சொந்த பிள்ளை எப்படி பார்த்துப்பாரோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், இல்லை மனிஷா அவங்களா இருக்கட்டும், எவ்ரிபடி வாஸ் ஓகே கேஷுவல் வித் மீ. பட் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஐ கெப்ட் மை டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அவங்க என்ன, இப்போ நான் டைலாக் வந்து ஏதாவது இது மாற்றி இது சொல்லணும் அப்படின்னு டைரக்டர் ஏதாவது சொன்னார்னா நான் தான் போவேன். இப்போ இவர் அரவிந்த் சார்கிட்டையும் போய் சார் இந்த மாதிரி சொல்கிறாரு சார், இந்த மாதிரி மாற்றிங்க சார். அதே மாதிரி மனிஷாவுக்கு இங்கிலீஷில் நான் தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு. அதே மாதிரி மெயினாக வந்து அவருக்கு வந்து பர்ஃபெக்ஷனில் என்ன பார்ப்பார்னா கண்டினியூட்டி பார்ப்பார். அது என் தலையில் கொடுத்துட்டாரு. ஸோ படத்தோடைய மொத்த கண்டினியூட்டி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது. முடிஞ்சால் இன்னொரு படம் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பம்பாய் படத்துடைய படப்பிடிப்பின் போது மணிரத்னத்துக்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்ததுன்னா எதை சொல்வீங்க? விஷுவல்ஸ், மேக்கிங் ஸ்டைலு, அவருடைய க்ளோஸ்அப்ஸ், நிறைய கண்ணுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அப்பா மாதிரி கண்ணுக்கு மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஷார்ட்ஸ் எடுப்பார். அதே மாதிரி இந்த ஹெட் க்ரூம் பார்த்திங்கன்னா வைக்கும்போது மேக்ஸிமம் இது கட் பண்ணிவிடுவார். அவர் ஹெட் க்ரூமில் இவ்வளோ தான் இருக்கும், அதுக்குள்ளே என்ன வாங்க முடியுமோ வாங்கிடுவார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது நிறைய கற்றுக்கிட்டேன். அவருடைய விஷுவல் சென்ஸ் நல்லா இருந்தது. நடிப்பு பயிற்சிக்காக நீங்கள் அமெரிக்கா கூட போயிருந்தீங்கல்ல? தியேட்டர் ஆர்ட்ஸ் படித்தேன் ஃப்ளாரிடாவில், யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடாவில் ஒரு 2 வருஷம் கோர்ஸ். அது முடிச்சுட்டு வந்த பிறகு தான் தாஜ்மஹால். அது வந்து இதுக்கப்புறம் ஆமாம் எல்லாம் முடித்து எப்போ வந்து நான் தமிழ்ச்செல்வன் முடிஞ்ச உடனே அப்பாட்ட போய் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா, நான் படம் பண்ணணுன்றேன், நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அவர் வந்து இல்லைடா நான் நடிக்க வந்தவன், என்னால் அதை நடிக்க முடியாமல் போச்சு, நான் இப்படியோ முட்டி போது டைரக்டர் ஆகிட்டேன், டைரக்ஷன் உனக்கே தெரியல எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு, நான் நடிக்க ஆசைப்பட்டது நீ எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் என்னை அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. தாஜ்மஹால் படத்தை தொடர்ந்து உங்கள் அப்பா டைரக்ஷன்லேயே பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. கடல் பூக்கள், ஈரநிலம், அன்னக்குடி அப்படின்னு. இதெல்லாம் எந்த படம் மனோஜுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான படம்? கடல் பூக்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி அட்டாச்டு ஃபிலிம். என்னென்னா அது ஒரு மீனவனை பற்றின ஒரு லைஃப். அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா. இது போக வந்து என்னென்னா அந்த கேஸ்டிங் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். முரளி சாராக இருக்கட்டும், பிரத்யூஷாவாக இருக்கட்டும், உமாவாக இருக்கட்டும், இல்லை சிந்துவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஊருக்குள்ளேயே இருந்து பிக் பண்ண. அதான் டைட்டில்லே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா நடந்து போயிட்டு அந்த சீஷோரில் ஒவ்வொரு சங்கா சூஸ் பண்ணி எடுப்பார். அந்த மாதிரி தான் உண்மையிலே இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக அமைஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த கதைக்களம், அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு கிளைமேக்ஸ் அது. அவர் கட்டே சொல்ல முடியல அப்பானால. ஏன்னா முரளி சாருடைய எமோஷனும் சரி, என்னுடைய எமோஷனும் சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது வந்து இவர் கட்டே சொல்லலை. ஸோ அது கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஐ என்ஜாய்ட் தட் ஃபிலிம் ஆல்சோ. அதே மாதிரி அன்னக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சடையன் கேரக்டர், அது எனக்கு ஒரு கேக் வாக் மாதிரி இருந்தது அங்கிள். நான் வந்து மெனக்கெடவே இல்லை. அந்த அதாவது எப்படின்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் அப்படியே செஞ்சிட்டேன். அதாவது இது எப்படின்னா, அப்பாவுடைய அந்த ஒர்க்குக்கு நான் டியூனப் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து
அன்னக்கொடியில் தான் என்னால் அதை வெளியே கொண்டு வந்து இது பண்ண முடிஞ்சுது. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணுறது. வில்லனா அதான் ஃபஸ்ட்டு வில்லனா பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதுக்கு நல்லாவே பாராட்டினார் அப்பா. தாஜ்மஹால் டு அன்னக்கொடி வந்து உங்களுடைய நடிப்பின் பரிணாமத்தை வந்து உங்கள் அப்பாவால் உணர முடிஞ்சதால இதில் அன்னக்கொடியில் தான் சொன்னார், நல்லா பண்ணியிருக்கடா. அது எப்போ எடிட்டிங் ஃபுல்லாக தேனியில் நடந்தது. நைட் ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன் கால். நான் இங்கே சென்னையில் வீட்டில் இருக்கேன். இப்போ தான்டா எடிட் பண்ணி படம் பார்த்தேன். என்னடா நான் என்னமோ நினச்சேன், இப்படி பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த கேரக்டர் வேறு மாதிரி இருக்குடா அப்படின்னா. ஓகேப்பா தேங்க்ஸ்ப்பா ஃபோனை வச்சாச்சு. டப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து மேக்ஸிமம் அப்பாவுடைய படங்கள் வந்து பொம்மலாட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபுல்லாக டப்பிங் பார்த்துட்ருப்பேன். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பேசுகிறதுக்கு எல்லாமே நான் தான் இது பண்ணிகிட்ருப்பேன். அன்னக்கூடியும் நான் அதே மாதிரி தான் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு 11-11:30க்கு கால் வரும். இவர் படத்தை அங்கே பார்த்துருக்காரு. இங்கேருந்து டப் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டோம். ஃபுல்லாக பார்த்துட்டு, டேய் நீ தான் உண்மையிலேயே டப் பண்ணியா அப்படின்னாரு. ஏன்ப்பா என்னப்பா, எங்கே ஏற்றம் இறக்கம், எங்கே நீ வந்து அந்த இதை கொடுக்கணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க, இப்போ நான் ஒத்துக்கிறேன்டா, கலக்கிட்டடா அப்படின்னாரு. இதுதான் அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக என்னை பாராட்டின ஒரு விஷயம். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். நடிப்பை பல படங்களில் பல பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரலையே அப்படின்ற மனப்புழுக்கம் எப்போது இருந்திருக்கு. ஏன், என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன், அது மட்டும்தான் இருந்ததே ஒழிய நான் என் சைடில் ஏதாவது தவறுகள் இருக்கான்னு யோசிச்சு பார்த்துருப்பேன். நம்ம கொடுத்த கதாபாத்திரங்களை கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். கடல் பூக்கள் நல்ல கதாபாத்திரம் தான், வருஷமில்லா வசந்தம் நல்ல கதாபாத்திரம் தான், வருஷமில்லா வசந்தம் நல்ல வெற்றி படமா. ஆமாம், ஈரநிலமும் நல்ல ஒரு கேரக்டர் தான், ஏன் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஜெக்ஷனில் இருக்கும்போது தான் இந்த எப்படி சொல்கிறது சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்தது ஒரு பீரியட்ல. அதனால தான் நான் சொல்கிறேனே, என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. என் லைஃப்பை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தது அவள் தான். ஸோ அவளுக்கு தான் இந்த ஃபுல் இதுவும் என்னுடைய எப்படி சொல்கிறது நன்றிக்கடன் ஃபுல்லாக அவளுக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் தான் வந்து எந்திரன் முடித்து இங்கெல்லாம் வந்த பிறகு தான் அந்த அன்னக்கொடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஹோப் வந்தது. அதிலிருந்து அப்படியே ட்ராவல் ஆகி மாநாடு இது வரைக்கும் விருமன் வரைக்கும் வந்திருக்கேன். மாநாடு திரைப்படத்தில் சிம்புவோட நடிச்சது எப்படி இருந்தது? நம்ம வெளியே இருந்து கேட்குற விஷயங்களுக்கும் நம்ம உள்ள அவர் கூட நடிக்கும் போது உள்ள விஷயங்களுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குங்க. அப்படியா? எஸ், ஆன் டைம் ஆன் ஸ்பாட், கொடுத்த வேலையை கரெக்டாக வந்து அவர் பாட்டுக்கு செஞ்சிடறாரு. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்காரு. இப்போ ஆஃப் லேட்டாக எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்தே தான், மாநாட்டிலேருந்தே தான் ஷூட்டிங் பேக்கப் ஆச்சுன்னா எந்த ஊரில் இருக்காரோ, எந்த கோயில் சிறந்த கோயிலோ, சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போய் டச் பண்ணிவிட்டு போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணி வாங்கிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொண்டாந்து எல்லாரும் கொடுப்பாரு. கொடுத்து தான் ரூம்கே போவார். அந்த அளவுக்கு வந்து தீவிர ஆன்மீகத்தில் இருக்கார் நான் பார்த்த வரைக்கும். பட் இப்போ எப்படின்னு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம் டச் இல்லை. படம் முடிஞ்சதோடு அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்குமான தொடர்பு கம்மி ஆயிடுச்சு. 2 படம் நீங்கள் பண்ணீங்களா அவரோட? ஆமாம், ஈஸ்வரனில் கூட நான் எங்கள் அப்பாவுடைய யங்கர் ஏஜ் தான் பண்ணியிருப்பேன். ஸோ சிம்பு அவரு கூடவோ இல்லை எங்கள் அப்பா கூடவோ எந்த காம்பினேஷன். பட் அங்கேயும் மீட் பண்ணேன். அப்போ தான் வந்து மாநாடும் போயிட்டு இருந்தது, பேரலாக மாநாடும் போயிட்டு இருந்தது, ஈஸ்வரனும் போயிட்டு இருந்தது. ஏன்னா மாநாடு ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 15வது நாள் லாக்டவுன், ஃபஸ்ட்டு லாக்டவுன். ஆமாம், செகண்ட் லாக்டவுன்லாம் முடிஞ்சு தான் ஆரம்பித்தோம். அப்போ தான் ஈஸ்வரன் ஆரம்பிச்சு. விருமன் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது தெரியல எனக்கு, அது முத்தையா சார் தான் சொல்லணும். போய் பார்க்கணேன் முத்தையா சாரை, அண்ணே நம்ம ஊர் அந்த குரல்னே, நம்ம மண்ணுனே இப்படின்னு ஆரம்பித்து இது பண்ணார். அப்படி தான் அந்த வாய்ப்பு வந்தது. இன்னொன்று, எனக்கு என்னுடைய நண்பன் கார்த்தி கூட நடித்தது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் அவனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சூர்யா கார்த்தியெல்லாம் நைபர்ஸ் தான். ஆமாம், ஒரே தெருவில் தானே இருந்தோம். ஸோ அதிகமாக நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணது வந்து கார்த்திக் கூட தான் பண்ணியிருப்பேன் சின்ன வயசுல. ஆமாம், சூர்யாவோட இல்லை இருக்கும். பட் அது எப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்கும். மேக்ஸிமம் இவனும் நடந்தால் ஒன்றா சுற்றுவோம். ஏன்னா எங்களை ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க டீம்லேருந்து. ஏன் கிரிக்கெட்டில் ஆட போனோம்னா பால் பறிக்க போடு, நீங்கள் அதுக்கு தான் லாய்க்கு எல்லாம் ஓரம் போங்க, சரவணன் அப்படி தான் சொல்லுவான். அப்புறம் ஒரு நாள் சரவணன் நானே போலிங்கை போட்டு காலி பண்ணி விட்டேன். அதுலேருந்து என் போலிங்கை ஃபேஸ் பண்ண மாட்டான், கொஞ்சம் பயம் அவனுக்கு. பட்டு கார்த்திக் கூட தான் அதிகமாக
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நானும் அவனும். உங்கள் பள்ளி தோழனான கார்த்தியோட விருமன் திரைப்படத்தை நடித்தது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ வி ஹேட் ஃபன். அதாவது பழைய நினைவுகள் அந்த, ஏன்னா ஒரு பீரியட் தாண்டோன்னா டீனர் விட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வேறு ஒரு இதுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் டச்சே இல்லாமல் இருந்தோம். அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய இதெல்லாம் அவன் ரிக்ரியேட் பண்ணி சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் இவன் ஞாபகம் வச்சுருக்கானே. சில விஷயங்கள் நான் மறந்த விஷயங்கள்லாம் அவன் ரெக்கலெக்ட் பண்ணி சொன்னான். நாங்கள் சண்டை போட்டது, அடிச்சுக்கிட்டது, கட்டி பிடிச்சி உருண்டது, எல்லாமே சொன்னான். அப்போ என்னங்க நாங்கள் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த டைம் இல்லையா அது, அந்த பீரியட் தான். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பழகினோம். அதுக்கப்புறம் பட் எனக்கு உண்மையிலே அது அவன் கூட நடித்தது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்னு சொல்லலாம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கவுண்டமணியோட நடித்தது மாதிரி வைகை புயல் வடிவேலோடும் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை, அது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு சீனியர் இல்லைங்களா. கவுண்டமணின்னு ரொம்ப பயந்துட்டு தான் நடித்தோம். பட் அவர் வந்து கொஞ்சம் அந்த இதை காமெடியாக இது கலைச்சி விட்டார். இவர் எப்படி நமக்கு தெரியாது இல்லையா. போனோடனே ஒரு அந்த ஃபஸ்ட்டு அந்த திருப்பிக்கிட்டு விரட்டுன்னு ஒரு டைலாக் இருக்கும். மனோஜே, என்ன மனோஜே டைமிங்கில் சொல்லு மனோஜே, டப்புன்னு வர வேணாமா அப்படின்னாரு. ஐயோ மொதல் டைலாக்கேவா, சரி ஒரு தடவை பார்த்துருவோம் சார். என்ன ஐயா 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 அப்படின்னு. இப்போ அருவா யார் என் கையில் தான் இருக்குது, இப்போ திருப்பிக்கிட்டு விரட்டு அப்படின்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, நல்லா வருவேன். இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த ஒரு சீன் தான் எனக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக இல்லை, காம்பினேஷன் இல்லை. பட்டு எப்படின்னா அவரும் வந்து ஸ்பான்டேனியஸாக யோசிக்கிற ஆள். இம்ப்ரவைஸ் பண்ணுவார். நிறைய இம்ப்ரவைசேஷன் இருக்கும். கண்டென்ட்டை வாங்கிடுவார். அவரே வந்து கேட்பார், அப்பாட்ட கேட்பார், அண்ணா இந்த டைலாக் இப்படி போட்டுக்கோம்னே, அண்ணா இதை இப்படி மாற்றிக்கோம்னே, இது நல்லா இருக்கும்னே, இது இப்படி வச்சுக்கோம்னே. அவருக்கு அந்த ஃப்ரீடம் அப்பா கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து எனக்கு அவர்கிட்ட நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பாடி லாங்குவேஜும் இப்போ வரைக்கும் எவ்வளவு சேஞ்ச் ஓவர்ஸ், எவ்வளவு மாறி இருக்குது, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, எவ்வளவு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்ன வரைக்கும் அவர் வந்து பேசப்படுறது இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். தந்தை, இயக்குனர், இப்படி 2 கோணத்தில் பாரதி ராஜாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இயக்குனராக வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாதுங்க. லொக்கேஷன் போகிறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அதாவது எல்லாமே வழக்கமாக வந்து பேடில் வந்து டயலாக் மட்டும்தான் மார்க் பண்ணி வச்சுருப்பார். எது க்ளோஸு, எது மிட்டு, எது இதுன்னு எல்லாம் இதுக்குள்ளே தான் டப்புன்னு ஷார்ட்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அன்னக்குடியில் வந்து ஒரு மலைக்கு மேலே ஒரு ஷாட்டு, கார்த்திகாவுக்கும் பையனுக்கும் வண்டியில், நாங்கள் ஒரு வண்டியில் போகிறோம், அவர் முன்னாடி போய் இறங்கிட்டார். சரி இறங்கிட்டார்ல, இறங்கி போவோம் அப்படின்னு இறங்கினா பார்த்தா பாதி வழி மேலே ஏறிட்டாருங்க. அவ்வளோ ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சு காலைல 5:45 6 மணி மேலே போய் நின்ட்டார். அந்த எனர்ஜி, அந்த இதெல்லாம் பார்த்து மிரண்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த வே ஹி கெட்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட். ஐயோ, அவர் ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு 10 கேரக்டர் 15 கேரக்டர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி நடிக்கணும்னு போய் நடிச்சு காமிச்சு தான் வேலை வாங்குவார். அதில் 0.1% பண்ணாலே போதும். ஆனால் அதில் நான் ரொம்ப பிரமித்தேன் அவரோடது. அப்பாவா அப்படின்னா எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் லேட்டாக அது இல்லை. சிறு வயதில் இருக்கும்போது அப்பா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா அவர் ஷூட்டிங்கு, படங்கள், அது இதுன்னு. ஏன்னா ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 படம் 3 படம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பீரியடில். ஸோ வீட்டு பக்கமே அவரை பார்க்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் தாண்டோன்னா எங்களுக்கு அது பழகி போகிற லெவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்தோன்னே தான் இவர் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நான் நடிக்க போயிட்டேன், நான் இது பண்ண போயிட்டேன் அப்படின்னு போகும்போது இப்போ அங்கே வந்து நான் இல்லை, அந்த கேப் இருந்து நான் இல்லைங்கிற கேப் இங்கே ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் போக அப்படியே போயிட்டு இப்போ ஆஃப் லேட்டாக இந்த ஒரு 5 வருஷம், ஒரு 4-5 வருஷமாக தான் வந்து அந்த க்ளோஸ்னஸ், அந்த எதை மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் ரீகேப்சர் பண்ணோம். அது ஓரளவுக்கு ஐ எம் ஹாப்பி ரைட். அதுக்கு இடையில் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் அது. பட் அதிகமாக கூட இருந்தது நானும், அம்மா, என் தங்கை, என் துணைவியார், 4 பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்கிட்டோம். ஓகே, நவ் இஸ் ஓகே, இட்ஸ் பெட்டர்.
பட் இருந்தாலும் அந்த அந்த நாட்கள் வந்து நான் இழந்த நாட்கள் இப்போ கிடைக்காது இல்லையா, அது ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்குது பேக் இன் மை மைண்ட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது நீங்கள் பல பேர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கீங்க. ஒரு பக்கம் மணிரத்னம், இன்னொரு பக்கம் சங்கர், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. இவங்க 3 பேர்கிட்ட பெற்ற பயிற்சி எந்த அளவில் உதவிகரமாக இருந்தது? அதிகமாக அப்பாவுடைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அப்பா ஸ்டைல் தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் உள்ள. மணி சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாங்ஸில் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். சங்கர் சார் ஏன்னா இந்த படம் பிரம்மாண்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியல. பட் அதிகமாக அப்பாவுடைய சாயல் இருக்கும். ஏன்னா இது ஒரு கிராமத்து கதை. அந்த செகண்ட் ஹாஃப் ரிவெஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய கிழக்கு சீமையில் அந்த ராவாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருந்து அந்த படத்தை இயக்கிய அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. 25 நாள் படத்தை முடிச்சு. 21 நாள் பழனி, 4 நாள் இங்கே சென்னையில் பேட்ச் ஒர்க் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ஒர்க்கு. என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக என் கையில் கொடுத்துட்டார் அவர். ஏன்னா கதை வசனம் சுசி சார். ஸோ அந்த சாப்டர் நம்ம ஓப்பன் பண்ணி படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது 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 டப்புன்னு. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து நான் இன்டர்வல் பிளாக் எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கிளைமேக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் மற்ற சீன்ஸ்க்கே போனேன். ஸோ மேஜர் போர்ஷன் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டேன். ஏன்னா அப்பாவுடைய போர்ஷன் வந்து கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் ஹெவி, அதை முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்கு அந்த அந்த அப்பா வந்து பேசுகிற ஒரு சின்ன எமோஷன் சீன் ஒன்று இருக்கும், அதை முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் ட்ராவல் ஆகும்போது இந்த பசங்களுடைய ஸ்கூலு, காலேஜ் லைஃபு இதெல்லாம் முடித்த பிறகு தான் அப்பாவை உள்ளே கொண்டு வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி சர்ச்செல்லாம் முடிச்சு விட்டேன். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரெண்டாவது எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஆஃப் த ஃபிலிம்னா இளையராஜா அங்கிள் தான். எப்போயாவது அங்கிள் ஹலோ ஹாய் ஸ்டுடியோ பக்கம் அப்பா எதாவது கூப்பிட்டு போனார்னா மட்டும்தான், அப்போ தான் இது. பட் எப்போ இவர்கிட்ட போய் நம்ம ஒரு இயக்குனராக உட்காந்து சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு இதெல்லாம் வாங்கணுமே அப்படிங்கும்போது ஒரு இல்லை பயம். போய் அவர்கிட்ட உட்காரும் போது நான் வேற ஒரு பரிணாமத்தை பார்த்தேன். நான் பார்த்த இளையராஜா அங்கிள் நான் சின்ன வயசில் பார்த்தது அதெல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனுங்க அவர். அதாவது எப்படின்னா என் பயத்தை முதல்ல போக்குனார். ஓகேவா, நான் எப்போ போனாலும் ஒரு அழகான ஒரு புன்னகை, அது ஒன்றே போதும். என்னை பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் ஒன்று வரும், மனசுலேருந்து வருங்க. அதுவே நம்மளை வந்து ஓகே அந்த ஒரு ஃபீல் கொடுத்துரும். அப்பா சொல்லுவார் அடிக்கடி, அவருடைய 5 விரலில் சரஸ்வதி உட்காந்துருக்கும் அப்படின்ட்டு. கண் கூட பார்த்தேன் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான், முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்து நிற்கிது. சில டைமில் கண்ணு கலங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு, இங்கே வா, வாய்ஸ் நோட்டில் 3 டியூன்ஸ் வச்சுருந்தார், ப்ளே பண்ணிவிட்டு உனக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எனக்கு எந்த பாட்டு பிடிச்சி என்ன திரும்ப கேட்கணுமான்னு திரும்ப ப்ளே பண்ணார். இவ்வளோ தூரம் சொல்லிட்டாரு. எனக்கு என்னென்னா சரி கேட்டுருவோம் அங்கிள், அந்த 2வது டியூன் நல்லா இருக்கு அங்கிள், அது பண்ணிடுவோம் அங்கிள்னு. வா நேராரு போனார், ஹார்மோனியத்தில் உட்காந்தாரு, கடன்னு வாசிச்சார். ஒரு 15-20 நிமிஷம் டியூனை பண்ணி விட்டு உள்ளே போய் ப்ரோக்ராம் பண்ணி விட்டாருங்க. மத்தியானத்து மேலே வாய்ஸ் ரெக்கார்டு. அதுதான் உன் நினைவால் ஒரு சாங். ஐயோ அண்ணுமே அவர் பார்த்தா தான் வயசானவர் மாதிரி இருப்பாருங்க. இன்னும் இளமை தான் அவர், மனசளவுலையும் சரி அவருடைய இசை அளவுலையும் சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசு 15 வயசு அவ்வளோதான் அவருக்கு. அதே மாதிரி அவருடைய கோயில் தான் அது. நம்ம 1008 ப்ரெஷரில் உள்ளே போவோம். ஏன்னா ஒரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் டப்பிங் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கு, எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு, ஒரு பக்கம் ரீரெக்கார்டு, இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு ஒரு ப்ரெஷர்லேயே உள்ளே போவோம்ல. உள்ளே போய் உட்காந்து அவர் அந்த மியூசிக்கை ஒரு 2 நிமிஷம் கேட்டால் 5வது நிமிஷம் அப்படியே சாந்தமாயிருவீங்க. ஒரு தியான மோடுக்கு போயிடுவோம், எல்லாமே மறந்துடும், அதில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு பெரிய கோயில், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவருக்கு மட்டும் இல்லை, அவரை சுற்றி அவ்வளோ இருக்குது. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.